ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான அவுள் வடை செய்ய போகிறோம். எப்படி செய்யும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அவுளை எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். அவுளுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். அவுளை கிளறிக்கலாம். அவுள் 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். வெங்காயத்தை தோல் உரிச்சுக்கலாம். வாஷ் பண்ணிக்கலாம். நீங்களும் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம். சின்னதாக கட் பண்ணி வச்சுக்க வெங்காயத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். கருவேப்பிலையை கழுவிட்டு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இஞ்சி எடுத்து கழுவிட்டு தோலை சீவிக்கலாம். தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சீவிக்கலாம். சீவிட்டு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். கொத்தமல்லியை வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியை பாத்திரத்தில் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அரிசி மாவு போட்டுக்கலாம். வடைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டுக்கலாம். சோம்பு போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டுக்கலாம்.
மிளகுத்தூள் போட்டுக்கலாம். ஊற வச்ச அவுல எடுத்து நல்லா மசிச்சுக்கலாம். மசிச்சிட எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டுக்கலாம். அவுளை இன்னும் மெசஞ்சிக்கலாம். இப்ப நம்ம செஞ்சு வச்ச மசாலா எடுத்து அவுள்ள கொட்டிக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக கடல மாவு போட்டுக்கலாம். மிக்ஸும் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பருப்புல கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெடி பண்ண மசாலாவை இப்படி உருட்டி வச்சுக்கலாம். அப்புறம் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ உருட்டியாச்சு. இது மினிச்சர் குக்கிங்னால நான் வடையை சின்ன சின்னதாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ வடையை எவ்வளோ பீஸ் வேணாலும் போட்டுக்கோங்க. வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் எடுக்க முடியல, நானே கஷ்டப்பட்டேன். நீங்களும் பார்த்து இருங்க.
திருப்பியும் எடுத்து போட்டுக்கலாம். கரண்டியை மாட்டிட்டேன்னு நினைக்காதீங்க. அல்லனால இருக்க முடியல, ஆனா இல்லையே இருக்கிறேன். இல்லையே கஷ்டமான எடுத்தேன், ஆனா எப்படியோ வரி எடுத்துட்டேன். வஜ்ஜி அப்படியே டீயே சாப்பிட ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.